ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்கிறோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பொறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான். ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரை விட்டு அவர் என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு குளிப்பார். அதற்கு பிறகு பூஜை செய்வார். அதற்கப்புறம் அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்ப மொசத்தி, கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடகராசி. கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதம் 17/7/2023 17/8/2023 வரை உண்டான ஆடி மாதத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆடி மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வரார், பெரிய விசேஷம். ராசியில் சூரிய பகவான் வரார், புத பகவானும் ஒரு வாரத்தில் அங்கே வந்துடுறார். அதனால் பார்த்தோன்னா இந்த மாதம் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் புத பகவான் மட்டும்தான் ஒரு பெயர்ச்சியாளர் கடகத்துக்கு வரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். உங்கள் 23ஆம் தேதி கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போயிடுறார் புத பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மிகவும் வலுப்படுறது. அதனால் உங்களுக்கு பார்த்தேனால் பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, கடகராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5-10க்கு உண்டானவர், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட்டில் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஆடி மாதத்தில் யார் சார் இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடி 18க்கு அப்புறம் நிச்சயம் புக்கிங்ஸ் நிறைய வரும். அதனால் கிரகப்பிரவேசம் தான் பண்ண மாட்டாங்க, புக்கிங் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியே ராசியில் உட்காந்துருக்கார். அதாவது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனால் ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில கஷ்டங்கள் இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த மாதம் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு புதுசாக வீடு அதாவது புதுசாக நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, அவரே தனகாரகனாக இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாக்கில் நல்ல இனிமை இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, இருந்தாலும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கடும் கோபத்தில் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பேசும்பொழுது அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளாத வகையில் பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவையும் பேசுகிறது, ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களேனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அதாவது இந்த மாதம் 3/8/2023 மத்தியானம் ஒரு 2:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி வரலாம் பார்த்தாலேயானால் கடகராசிக்காரர்கள் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதனால் புது முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்.
இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த பேஸ் இது விற்கிறவங்க, அதாவது காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, கிராசரிஸ் மார்க்கெட் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து பால் முகவர்கள், அதை தவிர தண்ணி கேன் போடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர வந்து வேகமாக செல்லக்கூடிய இந்த டிரைவர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதியில், அதாவது பெருமாள் கோவிலில் ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாளுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஆடிப்பூரம் வேறு வருது இந்த மாதம். அதனால் ஆடிப்பூரத்துக்கு கண்டிப்பாக வந்து ஆண்டாள் சன்னதியை சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். ஏன்னா ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அது வந்து ஆண்டாள் தான். அதனால் வந்து அவர்களை போய் சேவிச்சுட்டு வர்றதும், திருப்பாவை எழுதினவர் அப்படின்றதுனாலே போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.